வணக்கம்ப்பா. இப்போ கிரைண்டர் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜு வந்துருச்சு. அவங்க பாட்டில் மாவுகளை ஆட்டி வச்சு ஃப்ரிட்ஜு நிறையா வச்சுக்கிறாங்கப்பா. வச்சு 10 நாளைக்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் அது புளிக்கலைன்னு. புளிச்சாலும் அது புளிக்காட்டியும் அது நல்லது கிடையாதுப்பா. அதவே திருப்பி காலையிலையும் சாயந்தரம் மாற்றி சாப்பிடுங்க. அதில் இட்லி தோசை சுட்டு சாப்பிட்றது என்ன ஆகுது? வயிறை கெடுத்து போகுது. அதில் பல பிரச்சனை வருது, பல நோய் வருது, கேன்சர் கூட வருதுன்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம மிக்சியில் மாவு அளவாக ஆட்டி கொஞ்சமாக அன்னன்னைக்கு செஞ்சுக்கோங்க. அப்புறம் இட்லி தோசையாவது திங்கணுமா? அதுக்கு ஒரு நாளைக்கு இடியாப்பம், புட்டு, இந்த சம்பா கோதுமை ரவை, இந்த அவளு உப்புமா, சிறுதானியத்தில் கஞ்சி, சிவப்பரிசி கஞ்சி, இப்படி ஏதாவது மாற்றி சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய மாவாட்டி வைக்கிறதுனால இப்படி வச்சு சாப்பிட்றீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க.